நியூ வயரிங் ஓல்டு ஹவுஸ் நம்ம ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது சுவிட்ச் போர்டு, பெல் சுவிட்ச் வச்சுருக்கோம். மேலே அவுட்டரில் ஒரு லைட் வச்சுருக்கோம். உள்ள என்ட்ரியில் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டு மாடல் நம்ம எல்லா சுவிட்சுமே வந்து நம்ம ஜிஎம்மில் மாற்றிருக்கோம். G9ல் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இந்த சுவிட்ச் டைப் ரெகுலேட்டர் போட்டிருக்கோம். சாக்கெட்டு, இந்த ஃபேனுக்கு, இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலோட எல்லாமே இந்த ஏரியா, இந்த ரூம், இந்த இடத்துல கண்ட்ரோல் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம டிவிக்காக யூஸ் பண்ணுறதா, டிவி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து கண்ட்ரோல் டிவி. இந்த கண்ட்ரோல் டிவி வந்து இந்த ரூமோட எல்லா சர்க்யூட்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். இது வந்து பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ஃபேன் போட்டிருக்கோம். ஓல்டு மாடல் ஃபேன் போட்டிருக்கோம். இதில் சுவிட்ச் போர்டு இந்த மாடல்லையும் ஒரு 8 மாடல் போட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது ஹோல்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேனு. சிம்பிளாக ஒயரிங் பண்ணுறதுக்கு ஒரு ரூமுக்கு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிறதா இது பண்ணியிருக்கோம். இந்த டியூப்லைட் கண்ட்ரோல். இது வந்து இந்த இடத்துல வந்து டைனிங் மாதிரி, இந்த டைனிங்கில் ஒரு ஃபேனுக்கு, இது சுவிட்ச் போர்டு. இது வந்து கிச்சனு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் ஆஸ் யூஸ்வல் இப்போது லைட்டு, ஃபேனு, சுவிட்ச் போர்டு, ஃபேனு எல்லாமே மாட்டியிருக்கோம். இது டைனிங் ஏரியா. இது வந்து கிச்சன் ஏரியா வந்து இங்கே ஒரு எக்ஸாஸ்ட்டு, இது ஒரு அக்வாகார்ட் பாயிண்ட் போட்டிருக்கோம். லைட்டிங்கு, இது ஹோல்டர் ஒன்று யூஸ் எக்ஸ்ட்ரா, இது சுவிட்ச் போர்டு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் செல்ஃபுக்கு. இது பாத்ரூம். இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். நம்ம இது வாஷிங் மிஷினுக்காக லைட்டு, இது வாஷிங் மிஷின் ஒன்று. இது லைட்டிங், சுவிட்ச் கண்ட்ரோல் பூரா இங்கே இருக்குது. இது இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷின் ஏரியா. இது வந்து பாத்ரூம் ஏரியா. இதில் வந்து ஹீட்ரு பாயிண்ட்டு, ஹீட்ரு ஒயரிங். இது வந்து ஹீட்ரு பாயிண்ட்டுக்காக போட்டிருக்கோம். பைப் லைன் போட்டிருக்கோம். மேனுவலாக கண்டிப்பாக வீடு பழைய வீடுங்கிறதுனால மேனுவலாக எல்லாம் ஒயரிங், ஓப்பன் ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் பைப் லைன் பண்ணியிருக்கோம். ப்ளம்பிங் எனக்கு ஒர்க் எல்லாமே ஓப்பன், நோ கன்சீல்டு. இதெல்லாமே வாட்டர் டேங்கில் போட்டிருக்கோம். பைப் லைனு, ஆங்கிள் வால்வு, ஹெல்த் பாசெட்டு, இந்த ஹெல்த் பாசெட்டு, பேசின் எல்லாமே வந்து நார்மல். சுவிட்ச் போர்டு எல்லாமே GM. லைட்டிங்கு ஆக்சுவலில் இப்படி வந்துட்டோம்னா இப்போ பெயிண்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. இது வந்து சிம்பிளாக இந்த ஹவுஸை வந்து ஆக்சுவலில் என்ன வேணுமோ அத்தனை எல்லா ப்ரொவிஷன் கொடுத்து கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஹால். இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம் அந்த ஒர்க்கை.